காணாமல் போன 3500 திருச்சபைகள், வெளியான பகிர்பின்னணி. ஒரு காலத்தில் புனித ஸ்தலமாக இருந்த இந்த இடங்கள் தற்போது ஆடம்பர ஸ்பாக்களாகவும் நைட் கிளப்புகளாகவும் மாறியுள்ளன. ஜப கூடங்களாக இருந்த தலங்கள் பரபரப்பான நடன களங்களாக மாறியுள்ளன. இது வேறெங்கும் இல்லை, இங்கிலாந்தில்தான். கிறிஸ்தவ நாடுகளுள் ஒன்றான இங்கிலாந்தில் கடந்த 10 ஆண்டுகளில் 3500க்கும் மேற்பட்ட திருச்சபைகள் மூடப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இன்னும் பல திருச்சபைகளின் கதவுகள் திறக்கப்படாமல் மூடியே வைக்கப்பட்டிருப்பதாக நேஷனல் சர்ச்சஸ் ட்ரஸ்ட் எச்சரித்துள்ளது. இங்கிலாந்தில் உள்ள தெற்கு ஷாப்ஷைரில் 6 திருச்சபைகளுக்கு ஒரே ஒரு டீன் மட்டுமே இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் நிதி நெருக்கடி மற்றும் விசுவாசிகளின் வருகை குறைந்து வருவதாக கூறப்படுகிறது. இங்கிலாந்தின் பிரதான பகுதிகளில் உள்ள 19 திருச்சபைகள் மூடப்படும் அபாயத்தில் உள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் 15 முதல் 20 வரை மூடப்பட்ட திருச்சபை கட்டிடங்கள் விற்கப்படுவதாக கூறப்படுகிறது. ஆனாலும் இங்கிலாந்தில் 15,000க்கும் மேற்பட்ட திருச்சபைகள் சிறப்பாக இயங்கி வருவது அங்குள்ள கிறிஸ்தவர்களிடையே பெருமைக்குரிய விஷயமாக கருதப்படுகிறது. தி சர்ச் ஆஃப் இங்கிலாந்து சமீபத்தில் ஒரு பழைய திருச்சபையை மசூதியாக மாற்றுவதை தடுத்து நிறுத்தியது. அதே நேரத்தில் வொர்க்கிங்கில் உள்ள மற்றொரு திருச்சபை துரதிருஷ்டவசமாக அதே நோக்கத்திற்காக விற்கப்பட்டது. இதற்கிடையில் பான்மவுத்தில் உள்ள சாங்டம் மற்றும் சாலிஸ்பரியில் உள்ள தி சாப்பல் போன்ற பழைய திருச்சபைகள் நைட் கிளப்புகளாக மாற்றப்பட்டன. இது அங்குள்ள சில விசுவாசிகளுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டுகளில் நேஷனல் சர்ச்சஸ் ட்ரஸ்ட் 7 வரலாற்று சிறப்புமிக்க திருச்சபைகளை மூடலில் இருந்து காப்பாற்ற உதவியுள்ளது. ஆனால் இந்த புனித ஸ்தலங்களை பாதுகாப்பதற்கான போராட்டம் இன்னும் முடிவடையவில்லை. திருச்சபைகளுக்கு வருகை தொடர்ந்து குறைந்து வருவதாலும் பராமரிப்பு செலவுகள் அதிகரிப்பதாலும் எதிர்காலத்தில் நிலைமை இன்னும் சவாலானதாக மாறக்கூடும். இதை நிவர்த்தி செய்ய அங்குள்ள கிறிஸ்தவ தலைவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க திருச்சபைகளை பாதுகாக்க வலியுறுத்துகின்றனர். தேவனே, இங்கிலாந்தில் உள்ள திருச்சபைகளை புதுப்பித்து அதை ஆர்வமுள்ள விசுவாசிகளால் நிரப்புங்கள். திருச்சபைகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க தலைவர்கள் செயல்படும் போது அவர்களுக்கு ஞானம், வளம் மற்றும் பலத்தை வழங்குவீராக. இந்த இருள் நிறைந்த உலகில் ஜெபம் ஒன்றே ரே ஆஃப் ஹோப் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆமென்.